பிளைண்ட் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு பாதுகாப்பின் கீழ் தனது சொத்துக்களை வைத்திருக்காமல் அவற்றை விற்று பணமாக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாகாணி அவர்கள் ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விவகாரங்களில் செயற்பட முடியும் என்று. பொலிவே அவர்கள் கேட்பது போன்று செயற்பட முடியுமா என்றால் இல்லவே இல்லை. அதற்கான சாத்தியங்கள் என்பன அறவே இல்லை. எந்த ஒரு பிரதமரும் தனது முழு சொத்தையும் விற்று காசாக்கி விட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றால் அது நடைமுறை சாத்தியமற்றது. கன்சர்வேட்டிவ் கட்சி கனடா முழுவதிலுமே வென்ற தொகுதிகளில் 80% வாக்குகளை, அதாவது அதிக பெரும்பான்மையுடன் கன்சர்வேட்டிவ் கட்சி வென்ற தொகுதியாக இருக்கின்றது. இல்லை, கனடா தனது ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. பலமான ஒரு நிலையில் செல்ல வேண்டிய அல்லது ஒருமித்த கருத்தில் செல்ல வேண்டிய தேவையில் கனடா இருக்கின்றது. கனடா இல்ல, உலகில் உள்ள பல நாடுகளும் அவ்வாறுதான் இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செயற்பாடுகின்ற விதம் என்பது தனது அதிகாரிகளின் நடவடிக்கைகளில் அவர் திருப்தி அடையாமல் தான் இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிடுகின்றார், விரைவுபடுத்துகின்றார். 50 நாள் காலக்கெடுவை பூட்டினுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் பூட்டின் தனது நம்பிக்கை மீதான சேற்றை பூசுகின்றார் அல்லது தன்னுடன் ஒரு நாடகம் ஆடுகின்றார் என்ற ரீதியில் 50 நாட்களுக்குள் இவ்வாறான ஒரு சமாதானம் எட்டப்படாவிட்டால் நிச்சயமாக வரிகள் என்பன விதிக்கப்படும் என்பன. அதிகமான வரிகள் சர்வதேச அவர்களுடைய விற்பனைகளில் இருக்கின்ற பொழுது ஏற்கனவே 20,000க்கும் மேற்பட்ட தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது, சாங்ஷன்ஸ். இப்பொழுது அவர்கள் செய்கின்ற வணிகத்தின் மீதான அந்த தடை என்பது அல்லது 100% வரி விதிப்பு என்பது நிச்சயமாக ரஷ்யாவை ஒரு சிக்கலுக்குள் உட்படுத்துகின்ற நடவடிக்கையாக அல்லது ரஷ்யா மீதான திணிப்பாக அல்லது அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யாவுடன் ஒரு பொருதுகின்ற நிலையில், முரண்படுகின்ற நிலையை அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உக்ரைன் போர் எவ்வாறு முடிவடையும் என்று நாங்கள் கேட்போமாக இருந்தால் யாருக்குமே எவ்வாறு என்று தெரியாத நிலை இன்று இருக்கின்றது. FM 101.3 CMR தமிழ் FM அலைகளில் உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக நடப்புகளை உடனுக்குடன் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உலக நடப்புகளை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் தகவல்களை பதிவேற்றம் செய்கின்றோம். அத்தோடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த தளத்தை பகிர்வு செய்து கொள்ளுங்கள். CMR தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்கின்ற பொழுது எமது யூடியூப் தளத்தை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு நாடுகளுக்கும் வரிகளை விதித்து வருகின்றார். இது உலக பொருளாதாரத்தில் ஒரு சமநிலை அற்ற தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. உலகம் எந்த பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது என்ற கேள்விகளை கூட எழுப்பியிருக்கின்ற நிலையில் பல்வேறு மாற்றங்களும் உலகில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக யுக்ரைன் ரஷ்ய போர் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி தற்பொழுது தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் கனடாவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இடம்பெறும் என்பதற்கான அமைச்சரவை கூட்டம் இடம்பெறுகின்றது. இதில் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டு விவாதிக்க இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த 35% வரி விதிப்பு என்பது எந்த வகையில் செல்ல போகின்றது, இது குறிப்பாக அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளுக்கு எந்த வகையில் பொருந்த போகின்றது, ஒப்பந்தத்தை மீறக்கூடிய நடவடிக்கையாக இது இருக்குமா போன்ற கேள்விகள் எழுந்திருக்கின்ற நிலையில் முதல்வர்களையும் சந்திக்க இருப்பதாக தற்பொழுது பிரதமர் மாகாணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த வாரமளவில் இந்த சந்திப்பு இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ரஷ்ய யுக்ரைன் போர் இவ்வாறு தொடர்ந்து கொண்டு சென்றால் தான் ரஷ்யாவுக்கு மேலும் வரிகளை விதிப்பேன் என்ற ஒரு விடயத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். 50 நாள் காலக்கெடுவை கொடுத்திருக்கின்றார். 100% வரியாக இந்த வரி உயர்த்தப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இது தொடர்பான பல விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், இன்றைய தினம் பல விடயங்களுக்கு செல்ல முன்னர் பிரதமர் மாகாணி அவர்கள் தன்னுடைய செயற்பாட்டில் தொடர்ந்து நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். பியபொலியே அவர்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நிலையில் இப்பொழுது பல்வேறு தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். அது விமர்சனங்களாக வெளிவருகின்ற பொழுதிலும் தற்போதைய காலகட்டத்தில் பிரதமர் மாகாணி அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு நிலை மக்கள் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது அவருடைய சொத்துக்கள் தொடர்பாகவும் அவருடைய இந்த நிதி நிலைமை தொடர்பாகவும் கோரிக்கைகள் முன்வைக்க குறிப்பாக பிளைண்ட் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தில் அவர் ஈடுபட்டிருக்கின்றார். பிரதமராக பதவியேற்பதற்கு முன்னரே இந்த திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
அத்தோடு அவர் சம்பந்தப்பட்டிருக்கின்ற நிறுவனங்கள் என்பது தற்போதைய அரசுக்கு ஒரு பிரச்சனையாக அமையக்கூடிய சாத்தியக்கூறுகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில் பிய பொலியே அவர்கள் வைத்திருக்கின்ற கருத்து என்பது எவ்வாறானதாக பார்க்கப்பட வேண்டும்? அவர் இன்னும் வெற்றி பெறாத ஒரு வேட்பாளராக இப்பொழுது களத்தில் இருக்கின்றார். இதே நேரத்தில் பிரதமர் மாகாணி அவர்கள் தற்போது இந்த பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த செயற்பாடுகள் என்பது மக்களால் எவ்வாறு பார்க்கப்படும் என்று நினைக்கின்றீர்கள்? அதே நேரத்தில் முன்னர் எப்போதும் இல்லாத பொறிமுறையின் அடிப்படையில் தான் ஆணையாளரை சந்தித்து இந்த பதவியேற்புக்கு முன்னர் இந்த விடயங்களை செய்ததாக மாகாணி அவர்கள் கூறுகிறார். இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் அதாவது பதிலில் நீங்கள் குறிப்பிட்ட போன்ற தன்மையை ஏற்படுத்தினீர்கள். கடைசி உங்கள் தகவல் தான் அங்கே இப்ப பொதிந்திருக்கின்ற உண்மை. அதாவது அந்த தன்னுடைய அந்த கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனப்படுகின்ற எந்தெந்த பிரச்சனைகள் வரும் என்கின்ற முன்கூட்டிய ஒரு கருத்து பிரகாரத்தின்படி ஆணையாளரை சந்தித்து அந்த விவகாரங்களில் குறித்த விவரங்களை வெளியிட்டதுடன் அவை குறித்த பரிசீலனைகளின் பொழுது அவர் செய்த நடவடிக்கைகள் சரியானவை என்பதை அந்த ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இங்கே உள்ள விடயம், எந்த ஒரு பிரதமரும் இவ்வாறாக தங்களுடைய சொத்துக்களை விற்கவில்லை. இவர் என்ன கூறுகின்றார் என்றார் பிய பொலிவி, பிளைண்ட் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு பாதுகாப்பின் கீழ் தனது சொத்துக்களை வைத்திருக்காமல் அவற்றை விற்று பணமாக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாகாணி அவர்கள் ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு விவகாரங்களில் செயற்பட முடியும் என்று. இது போன்ற விவகாரங்களில் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த ஹாப்பரோ அல்லது கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த பிரைன் மெல்ரோனியோ அல்லது லிபரல் கட்சியைச் சேர்ந்த ஜிம் கிரச்சியானோ அல்லது போல் மார்டினோ அல்லது ஜஸ்டின் ட்ரூடோவோ ஈடுபட்டார்கள் என்றால் இல்லவே இல்லை. அதே போன்று பிய பொலிவிய கூட இந்த கிறிஸ்டோ கரன்சி எனப்படுகின்ற இந்த இலத்திரனியல் காசு விவகாரங்களில் தனது முதலீடுகளை செய்திருந்த பொழுதிலும் அதனை பிரபல்யப்படுத்துவராக இருந்தார். எனவே இவ்வாறான விவகாரங்கள் என்பன இருக்கின்றன என்பதெல்லாம் உண்மை. ஆனால் இப்பொழுது ஒரு நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றது. மாகாணி இவ்வாறான விவகாரங்களில் தனக்குள்ள அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய தாற்பயங்களை விளக்குவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து அவற்றில் செயற்பட முனைந்திருக்கின்றார். ஆனால் பிய பொலிவே அவர்கள் கேட்பது போன்று செயற்பட முடியுமா என்றால் இல்லவே இல்லை. அதற்கான சாத்தியங்கள் என்பன அறவே இல்லை. எந்த ஒரு பிரதமரும் தனது முழு சொத்தையும் விற்று காசாக்கி விட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றால் அது நடைமுறை சாத்தியமற்றது அல்லது முன்னுதாரணம் இல்லது, முன்னப்போது நடைபெறவில்லை. எனவே அவருடைய இந்த அதாவது பொருண்மைய நிபுணர்களின் கருத்துக்களின் படி கூட அந்த ஏதாவது ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் அவருக்கு உண்மையிலே தொந்தரவுகள் இருக்க போகின்றன என்பது உண்மை, பட்டவர்த்தனமான உண்மை. ஆனால் அதனை அவர் தவிர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனால் சொத்துக்களை எல்லாம் அதாவது ஒரு பொது நிறுவனமாக்கி, அதாவது நன்னம்பிக்கை நிறுவனமாக்கி அதன் கீழ் வைப்பதன் மூலம் தனது அந்த கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டை அவர் தவிர்க்க முயல்கின்ற பொழுதும் அவ்வாறான நிலையில் இருந்து அவற்றை விற்று பணமாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது முற்றிலும் முரண்பட்டதாக இருக்கின்றது என்பதுதான் பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக, அதாவது நடைமுறை சாத்தியத்திற்கு இல்லாதது அல்லது முன்னுதாரணம் இல்லாதது. சரி, பிய பொலிவே அவர்களுடைய தோல்வி குறித்து அண்மையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் சில விடயங்களை குறிப்பிடுகின்றார். தான் அரச பணியாளர்களை குறைக்க முற்பட்டதை வெளிப்படையாக கூறியதுதான் தன்னுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது என்று தெரிவித்திருப்பதோடு, இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழலில் இவ்வாறான ஒரு கருத்து என்பது மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கின்ற செல்வாக்கை உயர்த்த பயன்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அந்த தொகுதியில் உயர்த்த பயன்படுத்தலாம் ஏனென்றால் அந்த தொகுதி அல்பர்டா மாகாணத்தை சார்ந்தது. அந்த மக்களுடைய பார்வை என்பது கனடா குறிப்பான பார்வை என்பது மாறுபட்ட பார்வையாக இருக்கின்றது. அதை விட அந்த தொகுதிதான் கன்சர்வேட்டிவ் கட்சி கனடா முழுவதிலுமே வென்ற தொகுதிகளில் 80% வாக்குகளை, அதாவது அதிக பெரும்பான்மையுடன் கன்சர்வேட்டிவ் கட்சி வென்ற தொகுதியாக இருக்கின்றது. எனவே அவர்களிடம் தனது தக்கலை வைப்பதற்கு இவ்வாறான தேவை இருக்கின்றது என்றால் இவருக்கு எதிராக பலரும் போட்டியில் இறங்கலாம் என்கின்ற ஒரு பயம் அங்கே ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வலதுசாரி சார்ந்தவர்கள், கன்சர்வேட்டிவ் அந்த பழமைவாதம் சார்ந்தவர்கள் கூட இவருக்கு எதிராக பயணிக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற நிலையில் தான் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார்.
சரி, 1ஆம் தேதி இப்பொழுது மேலும் வரிகள் விதிக்கப்படுகின்றன. இதற்கான அமைச்சரவை கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகின்றது. அமைச்சர்கள் பலரும் இது தொடர்பான விவாதங்களில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 1ஆம் தேதி வரி விதிப்பை கனடா எவ்வாறு எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? இந்த சந்திப்பின் போது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? அடுத்த வாரமளவில் மீண்டும் தனித்தனியாக முதல்வர்களை சந்திக்க மாகாணி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது எந்த அளவுக்கு பயன்மிக்கதாக இருக்கும்? என்னென்ன நடவடிக்கைகளை கனடா எடுக்கக்கூடும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, கனடா தனது ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இங்கே 2 விடயங்களை பார்க்க வேண்டும். முதலாவதாக ஜூலை 21ஆம் தேதி என்கின்ற காலக்கெடுவை நோக்கி கனடா நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் தான் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அறிவிப்புடன் 35% விழுக்காட்டு வரியை அறிவித்திருக்கின்றார். அதில் உள்ள குறிப்பீடு என்னவென்று சொன்னால், இதுதான் அவர்களுடைய டீல். நெகோசியேஷனுக்கு தாங்கள் வர மாட்டோம், ஆனால் நீங்கள் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்றார். அதாவது பரிசீலிப்போம். அப்பொழுது இவர்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு மீளாய்வுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்குரிய ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இடம்பெறப் போகின்றது. அதற்குரிய நடவடிக்கைக்கு ஆதரவை திரட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. என்று சொன்னால், பலமான ஒரு நிலையில் செல்ல வேண்டிய அல்லது ஒருமித்த கருத்தில் செல்ல வேண்டிய தேவையில் கனடா இருக்கின்றது. கனடா இல்ல, உலகில் உள்ள பல நாடுகளும் அவ்வாறுதான் இருக்கின்றன. இப்பொழுது நோர்த் அமெரிக்கா ட்ரேட் ஒப்பந்தத்தின்படி சில பொருட்களுக்கான வரிகளை விதிக்க முடியாது என்று தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான தகவலை வெள்ளை மாளிகையை வெளியிட்டிருக்கின்ற சூழலில் இதற்கு என்ன நடக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக மெக்சிகோ, அமெரிக்கா, கனடா இந்த 3 நாடுகளில் தொடர்பான ஒப்பந்தத்தின் கீழ் வரக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்பதை எவ்வாறு அமெரிக்கா அணுகப் போகிறது? ஆமாம். அந்த யுஎஸ்எம்சி என்கின்ற அந்த அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்பான நிலைப்பாடு கூட இந்த விவகாரங்களில் கலந்துரையாடப்படும் என்றால், அந்த ஒப்பந்தம் இன்னும் காலாவதியாகவில்லை. அது உயிர்ப்புடன் இருக்கின்றது. எனவே பேச்சுக்களின் பொழுது அது கூட ஒரு பரிசீலனைக்குரிய விடயமாக அல்லது ஒரு சாதகமான தீர்வுக்குரிய விடயமாக எடுக்கப்படலாம். அது நிச்சயமாக பேச்சுக்களின் பொழுதுதான் இடம்பெறும். இப்பொழுது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செயற்பாடுகின்ற விதம் என்பது தனது அதிகாரிகளின் நடவடிக்கைகளில் அவர் திருப்தி அடையாமல் தான் இவ்வாறான அறிவிப்புகளை வெளியிடுகின்றார், விரைவுபடுத்துகின்றார். எனவே பேச்சுக்களின் மூலம் தான் இவற்றிற்கு தீர்வு காணப்பட வேண்டும். குறிப்பாக கனேடிய அரசியல் மட்டத்தில் இருந்து மாகாணிக்கு எவ்வாறான ஒத்துழைப்பு இந்த விடயத்தில் வழங்கப்படும் என்று நினைக்கின்றீர்கள்? ஏனென்றால் இப்பொழுது இந்த வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அமைச்சரவையில் சந்திப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் என்னென்ன அங்கத்தவர்களின் ஊடாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக எதிர்கட்சிகளின் ஆதரவை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை அவர்கள் எடுப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அத்தோடு இந்த அமைச்சர்கள் நிச்சயமாக மக்களிடையே இந்த விவகாரங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையையும், அவர்களுடைய திட்டங்களை அவர்களிடமிருந்து திட்டங்களை எதிர்பார்த்திருக்கின்றார் என்பதில் ஏற்கனவே கருத்துக்கள் வந்திருந்தன. எனவே அவைகள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டு ஒருமித்த குரலாக இவர்கள் செயற்படுவார்கள். குறிப்பாக முதலமைச்சர்களின் கருத்துக்கள் கூட பலமாக உள்வாங்கப்பட்டு இந்த விவகாரங்கள் கொண்டு செல்லப்படும். இருந்தாலும் இங்கே ஒரு திரிசங்கு சொற்கில்லை என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தில் பயணிக்கின்ற பொழுது, ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, அந்த இலக்குக்கான பேச்சுக்களில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது, திடீரென இன்னொரு அறிவிப்பை கொண்டு வந்து மேசையில் போடுகின்ற பொழுது, அந்த ஏற்கனவே இடம்பெற்ற பேச்சுக்கள் தளம்பல் நிலைக்கு வந்துவிடும். இப்பொழுது புதிதாக ஒன்றை ஆரம்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த தேவையை கடந்து செல்ல வேண்டியது ஒரு சிரமமான நிலைமை என்னவென்று சொன்னால், யாருக்குமே பேச்சுக்களில் ஈடுபடுகின்ற இரு தரப்புக்குமே அது ஒரு சிக்கலான நிலைமை. ஒரு வழி தேடி செல்கின்ற பயணத்தில் அந்த வழியை எட்டுகின்ற பொழுது, அதற்கு மேலான இன்னொரு அழுத்தத்தை கொடுக்கின்ற பொழுது, அது மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு நிலைதான் இந்த ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடு என்பதை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலை. இது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். ஆமாம். யுக்ரைன் ரஷ்ய போர் என்று எடுத்துக்கொண்டால், அதே நேரத்தில் யுக்ரைன் அமெரிக்கா என்று எடுத்துக்கொண்டால், அண்மையில் ஜெலன்ஸ்கியுடனான சந்திப்பு உலக மட்டத்தில் பேசப்பட்ட ஒரு சந்திப்பாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற சம்பவங்கள் அசம்பாவிதங்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு மாறியிருந்த நிலையில், இப்பொழுது யுக்ரைனுக்கான உதவியை அமெரிக்கா விரைவுபடுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதோடு தொடர்ச்சியாக இப்பொழுது ரஷ்யா மீது காட்டமான செய்திகளை
ட்ரம்ப் அவர்கள் கூறுவதையும் பார்க்கின்றோம். இப்பொழுது அது வரி விதிப்பு போராக மாறியிருக்கின்ற நிலை வந்திருக்கின்றது. 50 நாள் காலக்கெடுவை கொடுத்து அதற்கு இந்த ஒப்பந்தத்துக்கு இவர்கள் இணங்காது விட்டால் தொடர்ந்து வரி விதிப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதோடு 100% வரி என்ற விடயத்தையும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். ரஷ்ய அமெரிக்காவுக்கு இடையிலே இவ்வாறான கருத்து பரிமாற்றல்கள் என்பது எவ்வாறான நிலையை ஏற்படுத்தும் என்று கருதுகின்றீர்கள்? இது ஒரு சமாதான முயற்சியை எட்டக்கூடிய நிலைக்கு ரஷ்யாவினால் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நகர்வாக இருக்குமா, அல்லது இந்த வர்த்தக போர் என்பது வேறு திசை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்ல, இதில் நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை எடுத்து பார்க்க வேண்டும். ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் பூட்டினை நம்பினார், அல்லது ஹீஸ் அ கிரேட் மேன், அல்லது அதாவது தீர்வு காணக்கூடிய ஒருவராக நம்பியிருந்தார். எனினும் அவருடன் கதைத்துவிட்டு கிவி மீது தாக்குதல்கள் நடத்துவதை அவர் தனக்கு எதிரான செயற்பாடாக அல்லது நம்பிக்கையின் முடிவாக பார்த்திருக்கின்றார். அதன் காரணமாகத்தான் இந்த ஆயுத உதவிகளை வழங்குகின்றார். ஆயுத உதவியில் கூட உள்ள நிலைமை என்னவென்றால், இப்பொழுது இந்த பேட்ரியோட்டிக் மிசைல்ஸ் எனப்படுகின்ற ஏவுகணைகளை தாக்கி அளிக்கின்ற அந்த மிசைல்ஸ் வழங்கப்படுகின்ற பொழுதிலும் அத்தோடு அவர் இன்னொரு தகவலை கூறியிருக்கிறார். தாங்கள் வழங்குகின்றோம் ஆயுதங்களை, ஆனால் நேட்டோ நாடுகள் தான் இவற்றுக்குரிய காசை கொடுப்பன, தங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும் என்று, அதை மீள தர வேண்டும் என்று. இது முன்னுதாரணம் இல்லாது இப்பொழுது புதிதாக என்ன செய்கின்றார் என்றால், ஆமாம், நாங்கள் $350 பில்லியன் ஏற்கனவே கொடுத்து விட்டோம். யூரோப் $100 பில்லியன் தான் கொடுத்தது, இப்பொழுது நாங்கள் கொடுக்கின்றோம், இதனை அவர்கள் மீளத்தர வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள். இது ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாத அல்லது ஒரு வரையறைக்கு உட்படாத தனது திணிப்பாக திணிக்கின்றார். இருந்த பொழுதிலும் உக்ரைன் இதன் மூலம் பயனடைகின்றது. மறுபக்கமாக 50 நாள் காலக்கெடுவை பூட்டினுக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால், பூட்டின் தனது நம்பிக்கை மீதான சேற்றை பூசுகின்றார், அல்லது தன்னுடன் ஒரு நாடகம் ஆடுகின்றார் என்கின்ற ரீதியில் 50 நாட்களுக்குள் இவ்வாறான ஒரு சமாதானம் எட்டப்படாவிட்டால் நிச்சயமாக வரிகள் என்பன விதிக்கப்படும் என்பன, அதிகமான வரிகள் சர்வதேச அவர்களுடைய விற்பனைகளில் என்கின்ற பொழுது ஏற்கனவே 20,000க்கும் மேற்பட்ட தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்டிருக்கின்றது, சாங்ஷன்ஸ். இப்பொழுது அவர்கள் செய்கின்ற வணிகத்தின் மீதான அந்த தடை என்பது அல்லது 100% வரி விதிப்பு என்பது நிச்சயமாக ரஷ்யாவை ஒரு சிக்கலுக்குள் உட்படுத்துகின்ற நடவடிக்கையாக, அல்லது ரஷ்யா மீதான திணிப்பாக, அல்லது அமெரிக்கா விரும்பியோ விரும்பாமலோ ரஷ்யாவுடன் ஒரு பொருதுகின்ற நிலையில், முரண்படுகின்ற நிலையை அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த போர் சமநிலை என்று எடுத்துக்கொண்டால், அமெரிக்கா இப்பொழுது ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைக்குள் சிக்கியிருப்பதாக கூறப்படுகின்ற பொழுது, ரஷ்யா மீது இவ்வாறு விதிக்கின்ற தடைகளினால் அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும்? உண்மையிலே அதாவது ரஷ்யா மீது விதிக்கின்ற தடைகள் என்பன அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்களுடைய வணிகத்தை அதிகரிக்க உதவும், அதுதான் உண்மை. ஆனால் மறுபக்கமாக ரஷ்யாவை தவிர்த்து செல்லக்கூடிய நிலைமையில் பல நாடுகள் இருக்கின்றனவா என்றால் இல்லை. அவை அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கியே தீர வேண்டிய நிலையில், அல்லது தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், வேறொரு நாட்டுக்கால் அந்த பொருட்களை வாங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இரண்டு பக்கத்தாலும் உண்மையிலேயே இங்கே பாதிக்கப்பட போகின்ற தரப்பாக ரஷ்யா மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கூட அந்த ஒரு பேச்சுக்கான முயற்சி, அதாவது இவ்வாறு கூறலாம், இந்த உக்ரைன் போர் எவ்வாறு முடிவடையும் என்று நாங்கள் கேட்போமாக இருந்தால் யாருக்குமே எவ்வாறு என்று தெரியாத நிலை இன்று இருக்கின்றது. இதே நிலையில் ஜனாதிபதியாக தான் பதவியேற்று ஒரு நாளில் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது அவர் கையில் பந்து இருக்கின்றது. நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 50 நாள் காலக்கெடு இன்னொரு போரில் முடியுமா என்கின்ற நிலை. ஏனென்று சொன்னால், தான் மாஸ்கோவை தாக்குவேன் என்கின்ற கருத்தை கூட ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார். எனவே எதுவும் சாத்தியமான நிலையில் இப்பொழுது உலகம் அதாவது கடந்த 3 வருடங்களாக நாங்கள் சிலவற்றை இலகுவாக கடந்து சென்றாலும் இந்த போர் முடிந்துவிடும், இந்த பொருளாதார நெருக்கடி குறைந்துவிடும் என்று பொருளாதார நெருக்கடியும் கூடிக்கொண்டே செல்கின்றது, போர்களும் கூடிக்கொண்டே செல்கின்றன. எனவே இவை ஒரு நிச்சயமாக ஒரு இந்த அதாவது உத்தியோகபூர்வம் அற்ற ஒரு 3ஆம் உலக போர் என்கின்ற நிலையில் தொடர்கின்ற செயற்பாடுகள் கூட சில வேளைகளில் சாத்தியமாகலாம். என்றால் அவ்வாறான பயணிப்புகளைத்தான் நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.